சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் நடிகர் சூர்யா, இயக்குநர் சிறுத்தை சிவா இன்று சுவாமி தரிசனம் செய்தனர். திரைப்படங்கள் வெளியான பிறகு சினிமா பிரபலங்கள் திருப்பதி போன்ற தலங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். ஆனால் கங்குவா படம் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் யோக நரசிம்மரை வழிபட்டிருக்கிறார்கள் சூர்யாவும் சிவாவும். இந்நிலையில் யோக நரசிம்மரை வழிபட பல்வேறு சிறப்பு காரணங்கள் இருக்கின்றன என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். அது என்ன பின்னணி பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பெருவிழா தொடங்கியுள்ள நிலையில் உள்ளூர் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் நடிகர் சூர்யா, இயக்குநர் சிறுத்தை சிவா இன்று சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். கார்த்திகை மாத பெருவிழா சமயத்தில் யோக நரசிம்மரை வழிபடுவது வழக்கம் என்றாலும் சில சிறப்பு காரணங்களும் இருக்கின்றன என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். சோளிங்கரை திருக்கடிகை என்றும் அக்காரக்கனி என்றும் கூறுவதுண்டு. கடிகை என்றால் ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிடம். வெறும் 24 நிமிடங்கள் சோளிங்கரில் அமர்ந்து யோக நரசிம்மரை தியானம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்றும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கு ஆன்மீகத்தில் ஒரு கதையும் உண்டு. வெறும் 24 நிமிடத்திற்குள்ளாக ஹிரண்யகசிபுவை கொன்று பிரகலநாதனுக்கு ஆசி வழங்கி சென்ற நரசிம்மர் சோளிங்கரில் தவக்கோலத்தில் அமர்ந்து உலகத்தை காத்து வருவதாக கூறுகின்றனர். மேலும் யோக நரசிம்மரை தரிசிக்க சப்த ரிஷிகளும் கார்த்திகை மாதம் அங்கு வந்து ஒரு கடிகை நேரம் தியானம் செய்து பலன் அனுபவித்ததாக ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர். அதனாலேயே இத்தலம் மிகவும் புகழ் பெற்றது. அதுவும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் யோக நரசிம்மர் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதாக கூறப்படுவதால் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தலத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்கிறார்கள்.